சென்னையில் பெய்த கனமழையால் பெரம்பூர் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணிகளை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் நேரில் ஆய்வு செய்தார். மேலும் மழைநீர் வடிகால் பணிகளையும் ஆய்வு செய்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. சென்னையில் நேற்று இரவு பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்தது. இதன் காரணமாக பெரம்பூர் சுரங்கப்பாதையில் மழைநீர் என்பது இன்று அதிகாலை தேங்கியிருந்தது. உடனடியாக அந்த ஒரு மழைநீரும் அகற்றப்பட்டது. சென்னையை பொறுத்தவரை மொத்தமாக இருக்கக்கூடிய 21 சுரங்கப்பாதைகளிலும் மழைநீர் தேங்கவில்லை என சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெரம்பூர் சுரங்கப்பாதையில் தேங்கி இருந்தக்கூடிய அந்த மழைநீரும் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டது. இதனிடையே சென்னை பெரம்பூர் சுரங்கப்பாதை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதிகளை பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக அங்கு நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளையும் பார்வையிட்டிருக்கிறார். அங்கு நடைபெற்று வரக்கூடிய அந்த கால்வாய் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்திருக்கிறார். எப்போது இந்த பணிகள் முடியும், வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்னதாகவே இந்த பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அதிகாரிகளுக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். பெரம்பூர் பகுதியில் இந்த சுரங்கப்பாதையில் இன்றைய காலையை பொறுத்த வரைக்கும் பெரம்பூர் ரயில்வே சுரங்கப்பாதை மற்றும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு செல்லக்கூடிய பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்கி இருந்தது. இதன் காரணமாக தற்பொழுது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு செல்லக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். அதே போல பெரம்பூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியிருந்த தண்ணீரும் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டது. சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சுரங்க பாதைகளிலும் தேங்கியிருந்த தண்ணீர் முழுவதுமாக அகற்றப்பட்டு போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் பெரம்பூர் சுரங்கப்பாதையில் தேங்கியிருந்த மழைநீரும் அப்புறப்படுத்தப்பட்டது. அந்த பணிகளை பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக அங்கு நடைபெற்று வரக்கூடிய அந்த மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளையும் நேரடியாக களத்திற்கு வந்து அவர் பார்வையிட்டிருக்கிறார்கள். சரி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.